இது உங்கள் ப்ளூமூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரீஸை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்குது, அதை மட்டும் பார்த்துடுவாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ எபிசோட் 5 பார்க்கலாம். ஸ்டார்டிங் எடுத்தது நம்ம ஒத்தரசா வந்து எப்படியாவது ஹாங்கு பையனை வந்து அங்கேருந்து துரத்தி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாங்கு பையனை வந்து பார்த்துட்டு, டேய் மகனே, நீ வந்து யாருக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ வந்து இப்போ வந்து வேலைக்கு வந்து போகவே இல்லையா? உனக்கு வந்து லேட் ஆகலையாடா? ஆஃபீஸ்க்கு வந்து சீக்கிரம் வந்து கிளம்புடா, இங்கேருந்து கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தரசா வந்து எப்படியாவது ஹாங்கு பையனை வந்து வீட்டை விட்டு எப்படியாவது வந்து துரத்தி விடணும்னு சொல்லிட்டு நம்ம ஒத்தரசா வந்து துரத்தி விட்டுட்டு இருக்கப்ப நம்ம ஜாக்கி பையனும் வந்துட்டு, என்னங்க நீங்கள் வந்து எங்கே வந்து போயிட்டு இருக்கீங்க? ஒரே நிமிஷம் இருங்க, நான் வந்து உங்களை தான் வந்து பார்க்க வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையனும் வந்து வேகமாக வந்து ஓடி வந்துகிட்டு இருப்பான். இவன் ஓடி வரதை பார்த்தோன்னா ஹாங்கு பையனும் வந்து ஜாக்கி பையனை வந்து பார்த்துட்டு, என்னாச்சு பொண்டாட்டி, நீ வந்து வீட்டுக்குள்ளே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்கு இப்படி வந்து வேகமாக ஓடி வந்துகிட்டு இருக்க? உள்ள என்னதான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாங்கு பையன் வந்து கேட்கறத பார்த்தோன்னே உடனே நம்ம ஜாக்கி பையனும் வந்து ரொம்ப கோவமா, எங்க உங்கள் அம்மா தான் வந்து ஒரு வண்டி பாத்திரத்தை வந்து க்ளீன் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து வேலைக்கு மேலே வேலையாக வந்து தராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து நைஸாக ஒத்தரசா வந்து மாட்டி விடவும் ஒத்தரசா வந்து கோவமாக வந்து ஜாக்கி பையனை வந்து பார்க்கறதுனால உடனே நம்ம ஜாக்கி பையனை வந்து சிரிச்சுக்கிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பேபி, அத்தை வந்து என்னை வந்து நல்லா தான் வந்து பார்த்துக்கிறாங்க, நான் வந்து சும்மா வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன், நீ வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து வேலைக்கு போறீல அதனால உனக்கு வந்து கிஸ் கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையனும் வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே உடனே நம்ம ஒத்தரசா வந்து ரொம்ப கோவமாயிட்டு, போதும் போதும், ரெண்டு பேரும் வந்து கொஞ்சிக்கிட்டு இருந்ததெல்லாம் போதும், டேய் நீ வந்து வேலைக்கு வந்து கிளம்புடா, உனக்கு வந்து லேட் ஆகலையா, நீ வந்து கிளம்புடா, நான் வந்து கதவை வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தரசா வந்து கோவமாக வந்து கத்துறதை பார்த்தோன்னே உடனே ஜாக்கி பையனும் வந்து ரொம்ப கோவமாயிட்டு, அத்தை எங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் நீங்கள் எதுக்கு வந்துகிட்டு இருக்கீங்க? நாங்கள் ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமா இருந்தால் உங்களுக்கு வந்து பொறுக்கவே பொறுக்காதே, இந்த மாதிரி தான் வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையனும் வந்து கோவமாக வந்து கத்தவும் ஒத்தரசா உடனே கடுப்பாக நம்ம ஜாக்கி பையனை வந்து பார்த்துட்டு, டேய் நீ வந்து வீட்டுக்குள்ளே தானே வருவா, வா வா உன்னை வந்து எப்படி வந்து கொல்றேன்னு பாரு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒத்தரசா வந்து ரொம்ப கோவமாக வந்து கிளம்பி போயிட்டு இருப்பா. இதை பார்த்தோன்னே உடனே ஹாங்கு பையனும் வந்து ஜாக்கி பையனை வந்து பார்த்துட்டு, பேபிமா நீ எதுக்கு இந்த மாதிரி எங்கள் அம்மா கிட்ட வந்து இப்படிலாம் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? அப்புறம் எப்படி பேபி எங்கள் அம்மாவுக்கு வந்து உன்னை வந்து பிடிக்க ஆரம்பிக்கும்? நீங்கள் இதே மாதிரி வந்து தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் ரெண்டு பேருமே வந்து தனித்தனியாக தானே இருப்பா, அப்புறம் எப்படி எங்கள் அம்மா வந்து உன்னை வந்து இந்த வீட்டோட மருமகனாக ஏற்றுப்பாங்க? நம்ம ரெண்டு பேரும் எப்படி இந்த வீட்டில் வந்து ஒன்றா சந்தோஷமாக இருக்க முடியும்? நீ வந்து எனக்காக எங்கள் அம்மா கிட்ட வந்து சண்டையெல்லாம் போடாத பேபி, ப்ளீஸ் பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஹாங்கு பையன் வந்து கெஞ்சுறதை பார்த்தோன்னே உடனே நம்ம ஜாக்கி பையனும் வந்து ரொம்ப கடுப்பாயிட்டு, எங்கே உங்கள் அம்மா வந்து இந்த வீட்டுக்கு வந்து சம்பளமே இல்லாத வேலைக்காரனாக தானே என்னை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க, நீ வந்து உங்கள் அம்மாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கியா, அப்போது நான் வந்து உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து கோவமாக வந்து சொல்கிறத பார்த்தோன்னே உடனே ஆங்க பையனும் வந்து நம்ம ஜாக்கி பையனை வந்து பார்த்துட்டு, பேபி பேபி நீ வந்து இந்த மாதிரிலாம் வந்து புரிஞ்சுக்காம பேசாத, எனக்கு வந்து நீயும் வந்து முக்கியம், எங்கள் அம்மாவும் வந்து முக்கியம், நான் வந்து எப்படி உங்கள் ரெண்டு பேரையும் வந்து விட்டு கொடுக்குறது, நீங்கள் ரெண்டு பேருமே வந்து இதே மாதிரி வந்து சண்டை போடாமல் ஒற்றுமையாக இருந்து பாருங்களேன் ப்ளீஸ், எனக்காக வந்து ஒன்றா இருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையனை வந்து சமாதானப்படுத்தவும் உடனே நம்ம ஜாக்கி பையன் வந்து ரொம்ப கோவமாயிட்டு, போ நீ வந்து உங்கள் அம்மாவுக்கு தானே வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிற, என்கிட்ட வந்து பேசாத, உனக்கு வந்து கிஸ்ஸும் கிடையாது எதுவும் கிடையாது, நீ வந்து கிளம்பு வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து ரொம்ப கோவமாக ஹாங்கு பையனை வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து துரத்தி விட்டுருவான். துரத்தி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்து நம்ம ஜாக்கி பையன் வந்து வர்றதை பார்த்தோன்னே ஒத்தரோசா வந்து ரொம்ப கோவமா, என்னடா காலங்காத்தாலே என் பையன் கூட வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு வரப்போல அவன் வந்து வேலைக்கு வந்து கிளம்பி போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தரோசா வந்து கோவமா வந்து கேட்கறத பார்த்தோன்னே ஜாக்கி பையனும் வந்து ரொம்ப கடுப்பாயிட்டு, அத்தை நாங்கள் ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமா இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை, நாங்கள் வந்து சந்தோஷமா இருக்கக்கூடாதா, நீங்கள் எதுக்கு நடுப்புற வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து கோவமா வந்து கேட்கவும் உடனே நம்ம ஒத்தரோசா வந்து ரொம்ப கோவமாயிட்டு, சரி ஓகேடா மருமகனே, நீ சொல்கிறபடியே நான் வந்து உங்கள் விஷயத்தில் வந்து தலையிடலை, ஆனால் வந்து இந்த வீட்டு வேலை எல்லாத்தையும் வந்து நீ தானே வந்து செய்யணும், இன்னும் வந்து செய்யாமல் என்ன வந்து பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒத்தரோசா வந்து கோவமாக வந்து கேட்கவும் உடனே நம்ம ஜாக்கி பையன் வந்து காண்டாயிட்டு, ஏன் அத்தை இந்த வீட்டு வேலை எல்லாத்தையும் வந்து நான் தான் வந்து செஞ்சாகணுமா, நீங்களாம் வந்து செய்யக்கூடாதா, நீங்கள் எதுக்கு தான் இந்த வீட்டில் வந்து இருக்கீங்க, சும்மா வந்து தின்னுட்டு தூங்கத்துக்கு தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே உடனே நம்ம ஒத்தரோசா வந்து ரொம்ப கோவமாயிட்டு, டேய் நான் சொல்கிறத வந்து கேட்டால் கேளு, இல்லைனா வந்து இந்த வீட்டை விட்டு இப்பயே வந்து கிளம்பு, இப்போலேருந்து இந்த கண்டிஷன் வந்து 3 ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா, நீ தான் வந்து இந்த வேலை எல்லாத்தையும் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒத்தரோசா வந்து சொல்கிறத பார்த்தோன்னே நம்ம ஜாக்கி பையனும் வந்து கோவமாக வந்து ஒத்தரோசாவே வந்து பார்த்துட்டே நின்றுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹாங் பையனும் வந்து ஆஃபீஸில் வந்து புதுசாக வந்து ஜாயின் பண்ணவும் அங்கே இருக்க மேனேஜர் வந்துட்டு நம்ம ஹாங் பையனை வந்து எல்லாரும் முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இதை பார்த்தோன்னே உடனே அந்த கூட்டத்தில் இருக்க ஒரு பொண்ணு வந்துட்டு, இந்த பையன் வந்து பார்க்க வந்து ரொம்ப சூப்பராக இருக்கான், இவனை எப்படியாவது நம்ம வந்து கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு அந்த பொண்ணு வந்து நம்ம ஹாங்கி கிட்ட வந்து பேச வர்றதை பார்த்தோன்னே நம்ம ஹாங்க பையனும் வந்துட்டு அந்த பொண்ணை வந்து பார்த்துட்டு, அக்கா நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து நவுந்துக்கிறீங்களா, நான் வந்து என்னோட பிளேஸில் வந்து உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாங்க பையன் வந்து அசிங்கப்படுத்திட்டு அவன் பாட்டு போய் உட்கார்றத பார்த்தோன்னே அந்த பொண்ணு வந்துட்டு, என்னை வந்து அக்கான்னு நினைக்கிறானா, ஐயோ என்னை வந்து அக்கான்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கவலைப்பட்டுட்டு வந்து நின்றுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஜாக்கி பையனும் வந்து வீடு எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கதை பார்த்தோன்னே ஒத்தரோசா வந்து வேணுக்குன்னே வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு கீழே எல்லாத்தையும் வந்து துப்பிக்கிட்டு இருப்பா. இதை பார்த்தோன்னே உடனே நம்ம ஜாக்கி பையன் வந்து ரொம்ப கோவமாயிட்டு,
"அத்தை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க வந்து லூசு மாரி வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து கோவமா வந்து கத்துறத பார்த்தோனே, உடனே ஒத்தரோசா வந்து இத சமாளிக்கிறதுக்காக, "இல்ல இல்லப்பா நீ வந்து தப்பாலாம் நெனச்சுக்காத. அத்தைக்கு வந்து வாய் ஃபுல்லா வந்து புண்ணா இருக்கா. அதனால சாப்பிட முடியல. நீ வந்து கோவப்படாதப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தரோசா வந்து சமாளிக்கிறத பார்த்தோனே, நம்ம ஜாக்கி பையனும் வந்து ரொம்ப கோவமாயிட்டு, "அதுக்குன்னு இந்த மாரி தான் லூசு மாரி வந்து பண்ணிட்டு இருப்பீங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தா குழந்தைங்க வந்து பண்ணுவாங்க அத்த. நீங்க வந்து ஏன்ட்ட இந்த மாரி வந்து பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒத்தரோசாவ பார்த்து ரொம்ப கோவமா வந்து கத்துறத பார்த்தோனே, நம்ம ஒத்தரோசா வந்து ரொம்ப காண்டாயிட்டு, "அடேய்! நீ சொல்ற மாரி நான் வந்து சாப்பிட்டேன்னா, நான் வந்து சீக்கிரம் வந்து செத்து போயிருவேன்டா. அதான் உன்னோட ஆசையா? நீ வந்து அத ஆசைப்படுறியாடா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தரோசா வந்து ரொம்ப கோவமா ஜாக்கிய பார்த்து கேட்கவும், நம்ம ஜாக்கி பையனும் வந்து ரொம்ப கோவமாயிட்டு, "அத்த நான் ஆசைப்பட்ட மாரி நீங்க வந்து சீக்கிரம் வந்து சாக மாட்டீங்க. என்ன தான் வந்து சாவடிக்கிறீங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து எய்த்து எய்த்து வந்து பேசுறத பார்த்தோனே, ஒத்தரோசா வந்து காண்டாயிட்டு, "அடேய்! நீ வந்து என்கிட்டயே இதே மாரி எய்த்து எய்த்து பேசிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, உன்ன வந்து இந்த வீட்ட விட்டு தொரத்திருவேன் பார்த்துக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒத்தரோசா வந்து மிரட்டவும், உடனே நம்ம ஜாக்கி பையன் வந்து ரொம்ப அமைதியா, "ஐயோ! லூசு அத்தை நீங்க வந்து இதே மாரி வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு கீழ துப்பிட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடு தானே வந்து அழுக்காயிட்டு இருக்கும். இத பார்த்தோனே உங்க பையன் அதான் என்னோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல, ரொம்ப வந்து கஷ்டப்படுவாரு. ஏன்னா வந்து அவரு தானே இந்த வீட வந்து பார்த்து பார்த்து வந்து கட்டியிருக்காரு. அவரு வந்து பார்த்தாருன்னா ரொம்ப கோவமா வந்து திட்டுவார் அத்த. அதனால உங்க நல்லதுக்கு தான் நான் வந்து உங்கள்ட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையனும் வந்து சமாளிச்சுட்டு இருக்கிறத பார்த்தோனே, ஒத்தரோசா வந்து கோவமா வந்து பார்த்துட்டே வந்து உட்காந்துருப்பா. இத பார்த்தோனே உடனே நம்ம ஜாக்கி பையனும் வந்து இத சமாளிக்கிறதுக்காக, "அத்தை இந்த வீட்ல வந்து ஒரு வேக்யூம் கிளீனர் கூட நீங்க வந்து வாங்கி வைக்கலையா? உங்களோட பழைய அழுக்கு துணிய வச்சு கிளீன் பண்ண சொல்லிட்டு இருக்கீங்க. என்னாலலாம் வந்து இதில வந்து பண்ண முடியல. எனக்கெல்லாம் வந்து பண்ண தெரியல அத்த." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து கத்தவும், இத பார்த்தோனே உடனே ஒத்தரோசா வந்து காண்டாயிட்டு, "அடேய்! நான்லாம் வந்து இந்த வீட்டுக்கு வந்து மருமகளா வந்தப்ப என்னோட மாமியார் வந்து இந்த மாரி துணியில தான் வந்து கிளீன் பண்ண சொன்னாங்க. அதனால நீயும் வந்து அதே மாரி வந்து பண்ணுடா. அதுவும் இல்லாம வந்து கரண்ட் பில்லாம் யாரு உங்க தாத்தாவா வந்து கட்டுவாரு. அதனால நீ கையிலேயே வந்து கிளீன் பண்ணுடா." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒத்தரோசா வந்து சொல்லவும், உடனே நம்ம ஜாக்கி பையனும் வந்து அழுதுகிட்டே, "அத்த ப்ளீஸ் த கரண்ட் பில்லு கூட என்னோட ஹஸ்பண்ட் தானே வந்து கட்டுறாரு. அதனால வந்து நான் வேக்யூம் கிளீனர்லயே வந்து கிளீன் பண்றேன். நான் வந்து அத யூஸ் பண்ணிக்கிறேன் அத்த. ப்ளீஸ் த ப்ளீஸ் த." அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து கெஞ்சுறத பார்த்தோனே, உடனே நம்ம ஒத்தரோசா வந்து, "முடியாதுன்னா முடியாது தான். நான் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டா, நீ வந்து அதில தான் வந்து கிளீன் பண்ணி ஆகணும். கிளீன் பண்ணுங்க மருமகனே." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒத்தரோசா வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பா. இங்க வந்து ஆஃபீஸ்ல வந்து அந்த பொண்ணு வந்து ஹாங் பையன வந்து பார்த்துட்டு, "என்னோட பேபி வந்து என்ன பண்றீங்க? உங்களுக்காக வந்து சாப்பிட வந்து கேக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். நீங்க வந்து சாப்பிடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஊட்டி விடுறத பார்த்தோனே, உடனே நம்ம ஹாங் பையனும் வந்துட்டு, "இல்ல, இல்ல எனக்கு வந்து கேக்கெல்லாம் வந்து வேணாம். நான் வந்து கேன்டீன்ல போய் சாப்பிட்டுக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டே வந்து இவன் வந்து சொல்றத பார்த்தோனே, உடனே அந்த பொண்ணு வந்து எதையும் கேட்காம நம்ம ஹாங்கோட மடியிலேயே வந்து உட்காந்துட்டு, "பேபி நீ வந்து இப்படிலாம் வந்து சொல்லக்கூடாது. நான் வந்து உனக்காக தானே ஆசையா கேக் எடுத்துட்டு வந்தேன். அதனால நான் வந்து ஊட்டி விடுவேனா? நீ வந்து சாப்பிடணும் அழகா." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்றத பார்த்தோனே, உடனே ஹாங் பையனும் வந்து பயந்துகிட்டு, "ஐயோ கடவுளே! என்ன வந்து ஏன் தான் இவ்வளோ அழகா வந்து படைச்சியோ? எல்லாரும் வந்து என் பின்னாடியே வந்து சுத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க நடக்கிறது எல்லாமே வந்து இப்போ வந்து என்னோட ஒய்ஃப்‌க்கு தெரிஞ்சா அவ்வளோதான் நான் வந்து செத்தேன் போ. கடவுளே! இது மட்டும் என் ஒய்ஃப்‌க்கு வந்து தெரியவே கூடாது. ஐயோ கடவுளே! என்ன வந்து இந்த இம்சையிட்டேருந்து சீக்கிரம் வந்து காப்பாத்துங்களேன். இது மட்டும் என் ஒய்ஃப்‌க்கு தெரிஞ்சா நான் வந்து செத்தேன் போ. ஐயோ! இங்கேருந்து காப்பாத்த யாருமே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாங்க பையனும் வந்து பயத்திலே வந்து மனசுல நினைச்சிட்டே வந்து உட்காந்துருக்கப்ப, அவன் கூட வேலை பார்க்குற பையன் வந்து டக்குன்னு வந்து உள்ள வர்றத பார்த்தோனே, அந்த பொண்ணு வந்து பயந்து வந்து கீழ வந்து விழுந்துருவா. இவங்க 2 பேரும் வந்து இந்த மாரி இருக்கிறத பார்த்தோனே, அந்த பையன் வந்து ஷாக்காயி இவங்க 2 பேரையும் வந்து பார்த்துட்டு, "இல்ல, இல்ல நீங்க வந்து கன்டின்யூ பண்ணுங்க. நான் வந்து உங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ண வரல. நான் வந்து பணம் தான் எடுக்க வந்தேன். நான் வந்து கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொல்றத பார்த்தோனே, நம்ம ஹாங்கு பையனும் வந்துட்டு, "இதான்டா நம்மளுக்கு கிடைச்ச சான்ஸு. நம்ம வந்து இங்கேருந்து எஸ்கேப் ஆயி ஓடிறலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு, "நான் வந்து சாப்பிட போறேன். நீங்க வந்து என்ஜாய் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஹாங்கு பையன் வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆயி ஓடி போயிட்டுருப்பான். இத பார்த்தோனே அந்த பொண்ணு வந்து ரொம்ப காண்டாயிட்டு, "என்னடா திடீர்னு என்கிட்டேருந்து இப்படி இருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டு இருக்க. உன்ன வந்து அவ்வளோ சீக்கிரத்தில வந்து நான் விடமாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கத்துறத பார்த்தோனே, கூட வேலை பார்க்குற பையனும் வந்து ஷாக்கா இவ வந்து இப்படி கத்துறதே வந்து பார்த்துட்டே நிக்கிறதோட இந்த எபிசோட் வந்து முடியிறது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காம லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.